சக்தி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 பல் போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 பல் போல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, கூடவே பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் நம்ம ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் கடல மாவு அரிசி மாவும் கலந்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சது எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இது வேர்க்கடலை பக்கோடா தான் நம்ம போட போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே இதேமாரி போட்டு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இது கூட சால்ட்டு சேர்த்துங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இது கூட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போடும்போது வாசனையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நம்ம அரைச்சி கொரகொரப்பான அரைச்ச இந்த இதுவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறினோடனே எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இதை நல்லா கிள்ளி போட்டு நம்ம வறுத்து எடுத்தால் சூப்பரான வேர்க்கடலை பக்கோடா ரெடி ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் இதை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மாவு அதிகமாக விருப்பப்படாதவங்க கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சு போட்டுக்கலாம். இது கூடவே 4 கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கும் போது வாசனையும் சூப்பராக இருக்கும். அதை பொரிஞ்சு நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது அவ்வளோ அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை பக்கோடா ரெடியாக இருக்குது. இந்தமாரி ஒரு பேட்சாக நம்ம போட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஒரு வாரம் ஆனாலும் இது கெட்டு போகாது. நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹெல்த்தியானதாக நம்மளே செஞ்சு நம்மளே கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ அதேமாதிரி எல்லா பேட்சையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைங்க வேர்க்கடலை சாப்பிடாதவங்க இப்படி செஞ்சு பாருங்கள், டக்குன்னு சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நன்றி.